அரசியல் வாழ்க்கை 2026 எலெக்ஷன் வருது. அதில் எந்த கட்சியில் நின்னேன் அப்படின்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். 2026 டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வரும். 2031 பிஜேபி ஆட்சிக்கு வரும். மீதி கட்சிகள் முடிவுகளை நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கட்சியில் நீங்கள் நிற்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இங்கே தீர்மானிக்கப்படும். ரெண்டாவது, நான் என்னவா போஸ்டிங்கில் நிற்கிறேன், கவுன்சிலருக்கு நிற்கிறேன்னா, ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிற்கிறேன்னா, எம்எல்ஏவுக்கு நிற்கிறேன்னா. ஏன் இப்படி அப்படின்னா, இப்போ அரசியல் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. செவ்வாய், புதன், குரு, சனி, சூரியன், இந்த 5 கிரகங்களும் அரசியல் கிரகங்கள். இவங்க என்ன மாதிரியான தன்மைகள் தனக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ அரசு அப்படின்னாலே சூரியன், சனி அப்படின்னா தொண்டர்கள், குரு அப்படின்னா புகழ், பணம், நன்மதிப்பு, இது எல்லாமே குரு. அடுத்து புதன் அப்படின்னா அரசியல் சார்ந்த அறிவு தான், ஆனால் அரசியல் சார்ந்த இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா அரசியல் சார்ந்த அறிவு இருக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறவர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர். இந்த செவ்வாய் வலிமையாக இல்லைனாலே நீங்கள் எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டாம், அதுக்கான பணத்தையே செலவு பண்ண வேண்டாம், வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டாவது, இவங்களோட ஒரு 2க்கு அதிபதி தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் பணம் செலவு பண்ணுறேன், நான் மீண்டும் அரசியல் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். அரசியலுக்கு வந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையை செய்யாமே இருக்கலாம். அப்போ நீங்கள் அரசியலுக்கு வர்றது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கணும், நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவு இருக்கணும், நிர்வாக திறன் இருக்கணும். அதுக்கு இந்த சனியும் இந்த சூரியனும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ லக்னத்திலிருந்து லக்னமோ 6, 9, 10, 11 இந்த கிரகங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இவர் இந்த எலெக்ஷனில் நிற்கலாமா, நின்னா இன்னைக்கு தேதிக்கு ஜெயிப்பாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, தொலைந்து போன நபர் மீண்டும் வீடு திரும்புதல் 2, 3, 5. இவர் ஏன் தொலைஞ்சு போனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்மனண்ட்டாக நம்ம தங்குறோம் இல்லையா, அது வந்து லக்னத்திலிருந்து 4. இந்த 4 கூடையவர் இந்த 3 அப்படிங்கிறதுல போய் நின்றுட்டார் அப்படின்னா என்ன ஆனார், அது ஒரு சிறு தூர பயணம் அப்படின்னா இவர் கொஞ்ச நாள் பக்கத்து ஸ்டேட்டில் போய் தங்கியிருந்து, பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போய் தங்கியிருந்து அங்கே வேலை செஞ்சு அதன் பிறகு அங்கேருந்து மீண்டும் இங்கே 4க்கு திரும்ப வருவார். இந்த வீடுகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட் எது கூட வந்து மேட்ச் ஆகணும்னா உங்கள் லக்னத்திலிருந்து 4வது வீட்டு கூட மேட்ச் ஆகணும். அந்த கிரகத்தோட ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த தொலைந்த நபர் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப வருவார். எனக்கு வந்து நேட்டிவ் வந்து ஈரோடு, ஆனால் நான் ஒரு 15 வருஷம் திருப்பூரில் போய் வாழ்ந்தேன். திருப்பூருங்கிறது என்னது, ஒரு டிஸ்ட்ரிக், எனக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன், திரும்ப நான் இப்போ ஈரோட்டுக்கே வந்துட்டேன். இவ்வளோதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது என்னுடைய 4க்குரியவர் 3ல் போய் இருந்தார். 3ல் இருந்து அதனுடைய தசாபுத்திகள் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப ரிட்டர்ன் பேக் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய 4க்குரியவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸ்ட்ராங்காக இருந்தாங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப என் சொந்த நேட்டிவுக்கே வந்துட்டேன். இப்போ இந்த 4க்குடையவன் என் லக்னக்காரங்களும் ஒருத்தங்களை மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி மீட் பண்ணிக்கிட்டப்ப நான் இங்கே வந்தேன். இந்த கிரகங்கள் வந்து என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக கிரகம். அதனால பிஸ்னஸுக்கான கிரகம் என்னை ஆக்டிவேட் பண்ணப்ப நான் திருப்பூரில் போய் பக்கத்தில் இருந்து பிஸ்னஸ் பண்ணேன். ஆன்மீக கிரகம் என் தசாபுத்தி மாறின உடனே ஆன்மீக லைஃபுக்குள்ளே வந்துட்டேன். இது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 4 வருஷம் என்னுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது இங்கே கண்டினியூ ஆகும். அப்போ இதே தான், நான் வந்து திருப்பூரில் இருந்தேன், அதை நீங்கள் தொலைஞ்ச போனதாக கூட வச்சுக்கலாம். இப்போ தொலைஞ்ச போனோன்னா மீண்டும் கிடச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன வீடுகளை ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த 4 தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த டைமில் தொலைந்த நபர் திரும்ப வருவார். இன்னொரு கண்டிஷனிங்கள், தொலைஞ்சு போனவர் இப்போ மாதிரி உயிரோடு இருக்காரா, உயிரோடு இருந்தால் அதெல்லாம் திரும்பியே வருவார் அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் அவங்களோட ஆயுள் காலம் பார்க்கணும். இவங்க ஆயுள் காலம் பார்த்து இவங்களுக்கு ஆயுள் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ அவங்க எப்போ திரும்பி வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்களை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னாலும் இவங்களோட மனைவியை 7ங்கிற இந்த மனைவியை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இவங்களுக்கு எந்த திசையிலிருந்து மனைவி வந்திருப்பாங்க. ஒருவேளை இப்போ கும்பகோணம் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இங்கே தேடுறத காட்டிலும் ஒருவேளை மாமியார் வீட்டில் செட்டில் ஆகிருக்கலாம். இப்போ கும்பகோணத்தில் போய் நீங்கள் தேடுங்க, அங்கே இருக்கிறவங்களை விசாரிங்க. இவர் பேர் வந்து சமீர். இந்த சமீருங்கிறவரை ஒரு வயசான அம்மா சின்ன வயசில் எடுத்து வளர்த்துட்டு இப்போ இந்த சமீருங்கிறவர் வந்து அவர் தனிச்சே வாழ இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் அந்த வளர்த்தன அம்மாவுக்கு வந்து நம்ம வளர்த்தன பையன் எப்படி இருக்கானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு அம்மா அழுதாங்க, அவங்க கதை தான் இது.
என் பையன் திரும்ப வருவானா சார், சமீர் திரும்ப வருவானா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வருவாருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஜாதகம்லாம் கொடுக்கல, நான் அவங்கள ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க என்கிட்ட அழுத புலம்பல் இது, அந்த சமீரை நான் பார்க்கணும், அவனை எனக்கு அடையாளம் தெரியாது, ஆனால் அவனுக்கு எனக்கு அடையாளம் தெரியும், இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அவன் தான் என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தானே, ஏன்னா சின்ன வயசுலேயே உங்களை விட்டு போயிட்டான். அப்போ இந்த வீடியோவை நீங்கள் சமீர் பார்த்தீங்கனாலும், ஒரு வயசான அம்மா உங்களை வளர்த்துனாங்களாம்மா, அவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நேற்று அழுதாங்க. ஸோ தொலைந்து போன நபர் நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சாலும் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. கேளக்கிய சித்தர் நமோ நமோ.